இது எல்லாத்துக்கும் காரணம் தெரியும். இதை பண்ணவன் ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, எப்படி பண்ண? நியூ ஃபில்மாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. இப்போ என்னோட சக்தி சரவணன் வந்து இருக்கிறாரு. ஸோ விமர்சகர். அண்ட் இன்னைக்கு வந்து படத்தை ஆனால் நாங்கள் விமர்சனம் பண்ண போகிறது இல்லை. ரொம்ப சுட சுட 2.0 வேர்ஷனாக வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு நடந்திருந்தது. அங்கே விஜய் அவர்கள் பேசின அனல் பறக்கும் அந்த சிறப்பான அந்த பேச்சை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பார்த்தீங்களா எப்படி இருந்தது? வேற லெவல் பேசினாரு. வேற லெவல்னா எப்படி சொல்றீங்க? பாசிட்டிவா சொல்றீங்களா நெகட்டிவா சொல்றீங்க? ஒரு பக்கா விஜய் ரசிகை இல்லையா? விஜய் எது பேசினாலும் உங்களுக்கு பிடிக்கும். விஜய் வந்து ஒரு நடிகரா ஒரு ரசிகை தான் நானு. ஆனா அரசியல்ல வந்ததுக்கு அப்புறமா அவர் பண்ணக்கூடியது கரெக்டா இருந்ததுன்னா நம்ம ஃபாலோ பண்ண போறோம், தப்பா இருக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம அரசியல் வேற சினிமா வேற. ஆனா அரசியலுக்குன்னு கொஞ்சம் ஒரு தனி பாதை அமைத்து அதுக்காக பயங்கரமா வந்து ஒர்க் பண்ணணும். ஆனா இவர் சினிமாவில் பேசுற மாதிரியே பேசுறது, அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு எனர்ஜெட்டிக்கா பேசுறது எப்படி வந்து சினிமாத்துவம் அப்படின்னு சொல்லுவீங்க? இப்போ ஒரு இவ்வளோ பெரிய மாநாடு, இவரை பார்க்கறதுக்கு வந்து பல லட்சம் பேர் வந்திருக்காங்க. இவர் முந்தின நாள் நைட்டே கிளம்பி வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஊழலை எப்படி ஒழிக்க போறாரு, ஒரு வறுமை கோட்டில் இருக்கிற இன்னும் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்கள எப்படி உயர்த்த போறாரு, இந்த ரெண்டு விஷயத்த பேசினவே இவர் ஜெயிச்சிருவார். அதை விட்டுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் கச்சத்தீவை கொண்டு வாங்க கேட்டுக்கிறாரு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக பேசலாம். ஆனால் அது இப்போ பேசினாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே மறந்துடுவாங்க. அதுக்கு பதில் அரசியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கணும்னா அது வந்து எலெக்ஷன் சமயத்தில் வரக்கூடிய அந்த பரப்புரை நேரத்தில் பேசும்போது அது இன்னும் மக்களுடைய மனசில் ஆழ் மனசில் நிற்கும். அதனால அந்த சமயத்தில் பேசலான்னு கூட தள்ளி வச்சுருக்காங்க. டைலாக் பேசினா ஒரே டைலாக் அவர் பேசுறது எப்படி வந்து உப்பு ஊறுகாய்க்கே உதவாத டைலாக் சொல்கிறேன்னா, கச்சத்தீவு 1974 வருஷம் இந்தியா கிட்ட இருந்து இலங்கை கிட்ட ஒப்பந்தம், ஏதோ இந்திரா காந்தி கலைஞர் இருக்கிறப்போ ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில் அது வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ அது வந்து மறுபடியும் இவங்க அதே ஒப்பந்தம் மறுபடியும் இது 2 நாட்டு அதிபரும் உட்காந்து பேசி ஒரு முடிவு கொண்டு வர விஷயத்த இவர் ஆட்சிக்கும் வரல, கட்சியிலேயும் இன்னும் பலமான ஸ்ட்ராங்கால 2வது மாநாடு தான். உடனே நான் பண்ணிடுவேன்னு அவர் சொல்லலையே. நான் பண்ணேன்னு சொல்லல. நான் யாரும் அவர் நினைச்சாலும் பண்ண முடியாது, நான் நினைச்சாலும் பண்ண முடியாது, நீங்க நினைச்சாலும் பண்ண முடியாது. அவர் என்ன கேக்குறாரு? அவனே 4 வார்த்தை கச்சத்தீவுக்கு அவனுக்கு என்னங்க தெரிய போகுது? அவனுக்கு யோசிச்சு பாருங்க. தினசரி மீனவர்கள் அங்க போய் மாற்றாங்களே, அதனாலதான் இன்னைக்கு அவர் வந்து ராமேஸ்வரத்துல பூர்வீகமா கொண்டு வரல. புரியுது. நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி காங்கிரஸ் ஆட்சிக்குள்ளே பயங்கரமான சண்டை நடந்திருந்தது. இப்போ கம்மியாகி ரொம்ப கம்மியா, இப்போ ஒரு 8 பேரும் அவர் சொன்னார் இல்லையா, 800 பேர் மொத்தம் அது. ஆனா இப்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் பிடிச்சிருக்காங்க. 800 பேர் ஜெயில இருக்காங்களா என்னன்னு தெரியல, அவர் என்ன ஆதாரத்தை வச்சு சொல்றாருன்னு தெரியல. அதெல்லாம் இப்போ அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்து அவங்களை விடுதலை பண்ணிருக்காங்க. அப்பப்போ நம்ம பேப்பர்ல படிச்சுன்னு தான் இருக்கும், இவ்வளோ பேர் பிடிச்சாங்க, இவ்வளோ பேர் விடுதலை ஆகிட்டாங்க, இவ்வளோ பேர் பிடிச்சாங்க, இவ்வளோ. ஏன்னா இன்னைக்கு மீனவர்கள்லாம் வந்து உட்காந்து போராட்டம் பண்ணிடுவாங்க. 800 பேர்லாம் இருந்தால் அவங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் என்ன வருது இல்லை, அவர் ஓவராலாக சொன்னது. பட் ஆனால் அந்த மாதிரி பிடிச்சி வரும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னாச்சோ ஏதாச்சும் அந்த பதட்டம் இருக்கும்ல. அதுக்கு பதில் அது நம்ம இடமா இருந்ததுன்னா அது வந்து நம்ம இடத்துல நம்ம போறோம், நம்மளுக்கு என்ன யார் வந்து பிடிப்பான்ற பயம். என்னன்னா அது வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு பேச்சு. அது வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒரு சட்டசபையில தீர்மானம் ஏற்றி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அப்ப நீங்க பிரதமர்கிட்ட போய் ஒரு முறை நீங்க சொன்னீங்கல்ல இதை பத்தி பேசிருக்கலாம், அதை பத்தி பேசிக்கலாம்னு. இது ஒரு விதமான ஒரு அரசியல் தான். இப்ப இதை பத்தி பேசுறாருன்னா அப்ப கண்டிப்பா ஆட்சிக்கு வந்தா இதுக்கான பிரஷர் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குற பல பேர் இருக்கான். டாஸ்மார்க்ல பல பேர் ஊந்து கிடக்குறான், பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றாம. பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வறுமை கோட்டில் இருந்து இன்னும் மேலே போகாமல் அவன் வாழ்வாதாரம் என்னன்னே தெரியாமல் இருக்கான். அவனுக்கு ஒரு தொழில் இல்லை, அவன் வேலை செய்யறதுக்கு ஒரு பொறுப்பான ஒரு அரசாங்கம் இல்லை. ஓகேவா? இப்போது சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, இப்போ சாதாரணமாக ஒருத்தர் சொன்னார், லண்டன் போயிட்டு வந்தார். கவர்மெண்ட்டே எல்லாம் அவனுடைய ஒரு வயசான அவங்களுக்கு இவ்வளோ முதியோர் பென்ஷன் வருதுன்னா, இப்போ வயசானவங்களுக்கு கவர்மெண்ட்டே எடுத்து அவங்கள பாதுகாப்பு புள்ள காப்பு. இப்போ நம்மளாம் என்ன இன்றைக்கி சென்டிமெண்ட் அடிமை, நம்ம எல்லாம் இந்தியாவில் என்ன பண்ணுறோம், நம்ம காப்பாற்றுறோம், நம்ம பசங்க நம்மளை காப்பாற்றமா தான் இன்றைக்கும் எங்கே இருக்கும். ஆனால் இன்னி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பசங்க காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து ஒரு அரசியல் படுத்தி பண்ணுறாங்க. முதியோர் பென்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க, அது என்னமோ இவங்க இலவசமாக கொடுக்குற மாதிரி இங்கே இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. 1000 5000 வந்து அங்கத்திய ரூபாய்க்கும் இங்கத்திய ரூபாய் மதிப்பீடும் பார்க்கும்போது அது குறைவுதான். ஆனா இருக்கக்கூடிய ஸ்கீம் அதே கொச்சப்படுத்தி பேசுறாங்க. என்ன அரசாங்கமே பெண்களுக்கு 1000 ரூபாய்
ஏமாத்துறீங்கன்னு. இப்போ 1000 ரூபா கொடுக்க அதை வேணாம். இலவசமா குடுக்கறத வந்து கொச்சையா பேசினாருன்ட்டு துரைமுருகனை சொன்னார் அவரு. இல்ல 1000 ரூபா அப்ப ஏமாத்துறேன் என்ன தரமாட்டாரு. இவர் வந்தா 1000 ரூபா தரமாட்டாரா? இல்ல 5000 ரூபா தருவாரா? அது எது இப்போ 2 மாநாடு நடந்தது. பெண்களுக்கு என்ன செய்யப்படுறாரு? இலவசம் தான். இலவசமா இப்போ பாருங்க பெண்கள் வந்து பஸ்ல போறாங்க. நான் வந்து திமுகக்கு ஆதரவா பேசல. நான் பொதுவா கேட்குறேன். இலவசமா பஸ்கள் வந்து பேருந்துல வயசானவங்க, பெரியவங்க எல்லாமே இலவசம் பேருந்துன்னு போட்டிருக்காங்க. பெண்களுக்கு இலவசம்னு போட்டிருக்காங்க. இதுல என்ன தவறு? அவர் தவறு இருக்கா? இல்ல இவரு வந்தா ஒரு பஸ்ஸுக்கு 10 பஸ் விடுவாரா? இல்ல இலவசமா பெண்களுக்கு வந்து நானு ஒரு சவரன் நகை குடுப்பாரா? இல்ல என்ன பிரச்சனை? இவரு கல்யாணத்துக்கு அதிகமா செய்வாரா? ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. இல்ல தாய்மாமன் சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா அடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் காது குத்துறப்பெல்லாம் வந்து ஒரு மொய் ஒரு ஒரு பவுன் கொடுப்பாரு. இல்ல இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு தாய் மாமா அங்கிள்னு ஸ்டாலின் சார் சொல்லிட்டாரு. ஆமா. அங்கிள் என்ன அங்கிள் ராங் அங்கிள் வாட் அங்கிள் அப்படின்னு கேட்டார்ல. இப்போ நான் கேட்குறேன், இவர் தாய் மாமா அங்கிள் வாட் அங்கிள் நீங்களே சொல்லுங்க. இவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் என் தாய் மாமா வருவாரு உட்காந்து இருப்பாங்க. விஜய் வருவாரு ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு அந்த அளவுக்கு நான் வந்து உடன்பிறப்பா இருந்து செய்வேன். வாயில சொன்னா போதுமா? வாயில வட சொல்லக்கூடாது. ஆட்சி கொடுங்க செஞ்சு காட்டுவாரு. ஆட்சி கொடுக்காமயே இது பண்றீங்க. ஆட்சியில இருக்கிறவங்க என்ன வர பண்றாங்க? முடியாது. எப்படி நான் உங்க வீட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு நான் தாய் மாமான்னு சொல்லுவாரு. அதுதான் அந்த அளவுக்கு நான் வந்து பண்ணுவேன்றது. ஒவ்வொரு வீட்டுக்கு தாய் மாமா ஆட்சிக்கு வந்தாதான் நான் தாய் மாமான்னு சொல்லல. எப்பவுமே உங்களுக்கு தாய் மாமாவா இருப்பேன். சோ அதனால ஆட்சிக்கு வந்தானே எப்ப எந்த அளவுக்கு செய்ய ஏழப்பட்டவன் என்ன நினைப்பான்? விஜய் அங்கிளே சொல்லிட்டாரியா தாய் மாமான்னு. அவங்க பொண்ணு கேட்கும், அம்மா என் விஜய் அங்கிள் ஒவ்வொரு வீட்டுக்கும் மாமான்ட்டாருமா, எங்க மாமாவை கூடுமா, எங்க மாமா மேல உட்காந்து நான் காது குத்திக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு போய் உட்காந்து காது குத்தி மொய் வைப்பாரா? எல்லார் வீட்லயும் ஏல பண்ணிட வேண்டியதுதான். இது வாயில வட சொல்லலாம். இவரு பூவை சுத்தி வாயில நொந்துறாரு பாருங்க. இதுதான் கடுப்பா இருக்கு சில விஷயம். நீங்க வந்து ஏதோ நீங்க வந்து உங்களுடைய எதுவுல அதாவது விஜய வந்து எதிர்க்கணும் அப்படின்ற இதுலயே சொல்றீங்களே தவிர்த்து அந்த எண்ணத்திலே சொல்லவே இல்லை. நான் பொதுவா கேக்குறேன். ஒரு பொது ஆனா ஏன் இப்படி பார்க்க மாட்டீங்க? எத்தனையோ உச்ச நடிகர்கள் வந்து வரேன்னு சொல்லி வராம எத்தனையோ பேருடைய பிசினஸ் மேனா இருந்தவங்களாம் இன்னைக்கு அன்னாட காட்சியா மாறி இருக்கிற அளவுக்கு ஏமாத்திட்டு எல்லாம் போயிருக்கிறாங்க. இவர் அப்படி இல்லாம களத்துல இறங்கி இருக்கிறாரு. களத்துல இறங்குனது மட்டும் இல்லாம தனித்து நின்றுட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறமா ஆட்சி எடுப்பாரா பிடிப்பாரா அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்ட இது. ஆனா இப்ப வரைக்கும் தைரியமா எதிர்த்து பேசுறாருல, அதுவும் ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சியை வந்து பேசுறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்களும் செந்தில் சாக்கில் பார்த்தீங்கன்னா அவரு மாதிரியே பேசுனீங்க. சில பேர்லாம் வரேன்னு சொன்னாங்க, வரல அப்படின்னு சொல்லி நீங்க ரஜினியே சொல்லாம அப்படி நான் ரஜினியை மட்டும் இல்ல, அந்த மாதிரி பல நடிகர்கள் சொல்லி அவங்க வந்து கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கலன்றதுக்கு தான் சொல்றேன். வரேன்னு சொன்னவங்க என்ன அழுத்தம்னு தெரியாது. சரி, அவரை நம்பி ஏமாந்தவங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம இல்லைன்னு சொல்லல. அதே போல இவருக்கும் அழுத்தம் இருந்திருக்கும்ல, அதையும் தாண்டி வந்து தானே இருக்கிறாரு. இன்னமும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா மாநாடுக்கு வரவங்க ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றால் விட மாட்டேன் எம்ஜிஆர் பண்ணாரு. இவர் என்ன பண்ணாரு? அதே பாட்டு இவர் பண்ணார் இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் வரணும், நல்லது செய்யணும். எது மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எங்களுக்கும் ஆசை. ஏன்னா அதிமுக திமுக எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு கட்சியில் எனக்கு புதுசாக ஒரு இருக்கணும். நான் என்ன சொன்னேன், ஒரு அடிப்படை வசதி, அடிப்படை மக்களுக்கு சேவை. இப்போ நான் வந்து சிங்கப்பூர் போய் மாற்றி காட்டுறேன்டா. நான் ஊழலே இல்லாத ஒரு தமிழ்நாட்டை மாற்றி காட்டுறேன். அரசியலுக்கு வந்து அவர் இப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. பல லட்சம் பேர் கூடி இருக்கான். அங்கதான் எதுவும் பேசல. சரி நீங்க தான் 2.0 அப்படின்னீங்க மாநாடு. அப்ப அந்த அதுலயாவது அவ்வளவு பேர் நிக்கிறான். ரத்தத்தின் ரத்தமே எங்கில் வாட் ப்ரோ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடிஜி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்ஜி, நீங்க என்ன ஜி அவ்வளோ ஜி ஆஜி ஓஜின்னு இவர் பேசிட்டு வந்துட்டாரு. ஏதாவது உருப்படியா ஒரு வார்த்தை பேசினாரு தான் நான் கேட்குறேன். என்னன்னா நான் சொல்றது, ஏன்பா தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட குழிப்பள்ள ரோடே இருக்காது. நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன். ஒவ்வொரு வீட்ல இருந்தும் எனக்கு தனி நம்பர் தரேன். எனக்கு பர்சனலா நீங்க கூப்பிடலாம். அதுதான் அது வந்து இதுக்கு அப்புறமா கண்டிப்பா வரும் அப்படிதான். ரோடுல குழி பள்ளம் சேக்கல்ல விழுந்துட்டான், இந்த மாதிரி தண்ணி தேங்குது அப்படின்னு, மழை தண்ணி நீர் தேங்குது அப்படின்னு ஒரு இடத்துல கூட சென்னை மாநகரில் தமிழ்நாடே சுத்தப்படுத்துறேன், என்னால் முடியாது, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சாதாரணமாக பேசலாம்ல. பேசுறது ஸ்கிரிப்ட் மறந்துட்டாரு. தண்ணி குடிச்சாருங்க, தண்ணி குடிச்சதெல்லாம் ஸ்கிரிப்ட் மறந்துட்டாருன்னு. என்னது இது? இல்ல அதுக்கும் பாருங்க, ஸ்கிரிப்ட் மறந்துட்டு யோசித்து நிக்கிறாரு. இந்த டிவி காரன் என்ன பண்றாங்க, எல்லாரும் டக்குன்னு கேமரா பக்கம் மக்கள் தண்ணி குடிச்சாரு, தண்ணி குடிச்சிட்டு விட்டதுல இருந்து பேசணுமே அப்படின்றதுக்காக அந்த பாயிண்ட்ஸை பார்த்துட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சாரு. உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க வந்து விஜயோட எப்படி சொல்றது, அப்போ சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு வரீங்க. விஜயோட உயிர் உங்களுக்கு. நான் கேட்ட கேள்விக்கு உங்களாலே பதில் சொல்ல முடியல. ஏன்னா நீங்க வந்து பயங்கர பிரில்லியன்ட். மறுபடியும் சொல்றேன், நான் வந்து ஒரு நடிகரா இருக்கக்கூடிய விஜய்க்கு நான் எப்பவுமே ஒரு பெரிய ரசிகை தான். அரசியல் களத்துல அவர் பேசக்கூடியது தவறா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம எதிர்த்து குரல் கொடுப்போம். அது எப்பவுமே வந்து விஜய் அப்படின்ற காரணத்துக்காக இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து ஒரு அரசியல் தலைவரா மக்களுக்கான பணியை கரெக்டா பண்ணலன்னா அந்த இடத்துல நம்ம குரல் கொடுப்போம். ஆனா இப்போ அவர் வந்து ஆரம்ப கட்டம் தான். எவ்வளவோ மேடைகளை பார்த்த, எவ்வளவோ வாட்டி ஆட்சிக்கு வந்த தலைவர்களே
அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது தவறுதலாக பேசக்கூடிய விஷயங்கள் அதை கன்வே பண்ணுறது, மக்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸ் எதுவுமே சொல்லாமலாம் போயிருக்கிறாங்க. இவங்க இப்போதான் மாநாடுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க, மாநில மாநாடு. இன்னும் அவர் வந்து பிரச்சாரம் அப்படின்றது எடுக்கும் போதும் அதுக்கப்புறமா இந்த மாதிரியான வாக்குறுதியெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆவேச பேச்சு மட்டும் பேசிட்டு மக்களுக்கான விஷயத்த சொல்லலைன்னா அப்போ நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நியாயமான கேள்வி. அவர் சத்தியமாக வீடு விட போக மாட்டார். அதான் ஏற்கனவே வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்றாரு. அதான் அப்படியே சொல்லிட்டு கதை விட்டாரு. இப்போ அப்படின்னு பார்த்தா எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஆமா, நடிகர் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தான் இருக்கிறாரு, டிவில இருக்கிறாரு, எல்லார் வீட்லயும் டிவி இருக்குல்ல. இதுவரை எல்லார் வீட்லேயும் அஜித் இருக்காரு, எல்லார் வீட்லேயும் ரஜினி இருக்காரு, எல்லார் வீட்லேயும் ரோகேஷ் கனகராஜ் இருக்காரு. இப்போதைக்கு எல்லார் வீட்லேயும் வந்து நடிகருங்க எல்லாருமே, இந்த டிவி சீரியல் நடிகருங்க எல்லாருமே எல்லா வீட்லேயும் வந்துடுறாங்க. காலைல 10 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 10 மணி வரையும் எல்லாரும் வீட்டில் வராங்க. எல்லாரும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதுக்காக வந்து அவர் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா ஓகே, அப்போ எல்லாரும் வந்து ஆட்சி நிற்க இல்ல, அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் போராட்டத்துல போராடினவங்க உயிரிழந்தவங்க வீட்டா இருக்கட்டும், அனிதாவுடைய உயிரிழப்புக்கு அவங்க வீட்டுக்கு போனதா இருக்கட்டும், ஏன் அவர் வந்து அவருடைய ரசிகர் மன்றமா இருக்கும் போதே அப்ப அந்த சமயத்துல நடந்த நிறைய பாதிப்புகளுக்கெல்லாம் நேரடியா அவங்களுடைய வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்கிறாருன்றது தான் அவர் மீன் பண்ண வந்தது அப்படின்னு இல்லை. சொல்லலாம். அது கண்டிப்பாக சில விஷயங்கள் போனார், நல்லது பண்ணார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, போனார். ஆனால் எனக்கு என்னென்னா இன்னும் பண்ணணும். இப்போது எம்ஜிஆர் பற்றி பேசுகிறாரு, அப்புறம் விஜயகாந்த் பற்றி பேசுகிறாரு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுன்னா அது விஜயகாந்த் கொடுத்து செவந்த கைகள் ரெண்டுமே. அது வந்து விஜயகாந்தை பற்றி அவர் பேசுகிறாருன்னா, விஜயகாந்த் இன்னைக்கு வரையும் அவர் இறந்தா கூட அவர் மறைந்தாலும் நம்ம இன்னைக்கு இப்போ பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பார்த்துருக்கோம், நம்ம சினிமாவில் இருக்கோம், சினிமாவிலே சந்திச்சிருக்கோம், நம்ம நண்பர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க என்னென்னா சாப்பாடு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் லைட்மேனுக்கும் ஒரே சாப்பாடு, இவருக்கும் ஒரே சாப்பாடுன்னு உட்கார வச்சு சாப்பிடுவாரு, அழகு பார்ப்பார். அந்த மாதிரி அதில் அவர் ஆஃபீஸ் போனாலும் என்ன 12 மணிக்கு எப்போ போனாலும் சாப்பாடாக இருக்கும், அது மாதிரி பண்ணுவார். மற்றவங்கள வந்து அவ்வளோ கேர் எடுத்து பண்ணிக்குவார். ஒரு சங்கமாகட்டும், கட்சி ஆகட்டும்னாரு. அதே எம்ஜிஆர் எடுத்திங்கன்னா அதுவும் சாப்பாடு தான், அவரும் அதே நிலைமை தான், அதே சாப்பாடு தான். ஆனால் அதே மாதிரி உதவி பண்ணுறது எம்ஜிஆர். அவர் கையிலேருந்து கொடுக்குறாரு தெரியாது, மற்றவங்கிட்ட வாங்கியாவது கொடுப்பாரு. அதுதான் எம்ஜிஆர் சிவந்த கை கொடுத்து அதே இவர் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி நாளைக்கு நம்ம தலைமுறை கழிச்சு அடுத்த தலைமுறை விஜய் பற்றி பேசுவாங்க. ஆனால் இதுவரையும் இவர் போனார் பார்த்தாருன்னு தவிர என்ன பண்ணாருன்னு தெரியாது. இல்லை, இப்போ கூட ரீசெண்டாக அஜித் அவங்க இறந்துருந்தாங்கல்ல, அவங்களுடைய அம்மா கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தினுடைய இது வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நான் ஒரு 50 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இல்லை, அதே போல தான் ஸ்டெர்லைட்ல உயிரிழந்தவங்க வீட்டுக்கும் போனாரு, அங்கேயும் அவங்களுக்கு தேவையான உதவி பண்ணாரு. ஏன் போன வருஷம் வந்து வெள்ளத்துல பாதிச்சவங்க எல்லாருக்கும் வந்து நேர்ல அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையானது கொடுத்தது. அவருடைய மன்றம் இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா வருஷம் இந்த ஸ்கூலினுடைய டேர்ம் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்கூல் இல்லை காலேஜ், அதுக்குன்னு உதவித்தொகை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அது தெரியும்ல உங்களுக்கு. அதுல யார் வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்கறதும் கொடுத்துருக்காங்க. அதான் இப்போ நீங்கன்னா இவர் வந்து ஓட்டே கேட்க தேவையில்லை, எம்ஜிஆர் மாதிரி இப்போ விஜயகாந்த் மாதிரி இவர் ஏற்கனவே இல்ல, இவரது உண்மை சொல்லலாம். அவர் இந்த மாதிரி ஆபத்து காலத்துல எவ்வளவோ மூட்டை அரிசியை வந்து அரசு கிட்ட கொடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நன்கொடையா கொடுக்கக்கூடிய காசு முதல் ஆளா போய் நிற்கிறது. அமௌண்ட் சின்னது பெருசு அப்படின்னு தாண்டி அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த நடிகர்கள்ல இவரும் போயிட்டு அவருடைய நம் உச்ச நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ண விருப்பப்படல. அப்பா அவர் என்ன வாங்கினாரோ அதுல ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவுடைய பேச்சை கேட்டு அவர் தான் ஆரம்ப காலத்துல இருந்து கூட இருந்து இப்படி பண்ணணும்னு சொன்னதுனால ஓகே நம்மளும் வந்து போயிட்டு இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறையவே பண்ணியிருக்கிறாரு எல்லாரும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா இப்பதான் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுனால பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் நிறைய பண்றாரு, ஆனால் செலக்டடா பண்றாரு. இன்னும் நிறைய பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா இவருடைய உதவி தெரிஞ்சா இவர் ஓட்டே கேட்க தேவையில்லை, ஆனா மக்கள் தானாவே ஓட்டு போடுவாங்கன்றதா நம்ம நம்பிக்கை. ஏன்னா நல்லது பண்ணா உங்களுக்கு நல்லது தேடி வரும்ன்றதா ஒரே தாரக மந்திரம். கண்டிப்பா. இப்ப கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்லும் போதுதான் உண்மையிலே இவ்வளவு பண்ணிருக்காங்களா சிவாஜி அவர்கள். ஏன்னா எம்ஜிஆர் மட்டும் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, சிவாஜி வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் அவரும் கொடுத்துட்டாரு, வெளியிலேயே தெரியாம கொடுத்துருக்கிறாரு, உண்மையாலே கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை போல இவரும் பண்றது வெளியில நீங்க சொன்ன மாதிரி தெரிய வரும்போது மக்கள் கிட்ட ஆதரவு இன்னும் பெருகும். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க, மாநில மாநாடு ஒண்ணு விக்கிரவாண்டியில நடந்ததுக்கும் இங்க நடந்திருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய மாநில மாநாடு இரண்டுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசத்தை பாக்குறீங்க? விஜய் அவர்கள் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா, எப்படி பாக்குறீங்க? ஒரு முதிர்ச்சியும் இல்லை. இந்த பதில் நான் எதிர்பார்த்ததுதான். விக்கிரவாண்டியில என்ன பேசினாரோ அதே அழுத்தம் திருத்தமா அங்கேயும் பேசிட்டாரு. இதுல இருந்து எந்த வேறுபாடுமே கிடையாது. அங்கேயும் மோடி திட்டினாரு, திமுகவை திட்டினாரு, இங்கேயும் மோடி திட்டினாரு, திமுகவை திட்டினாரு. அங்கேயும் நான் வந்து எந்த கட்சிக்கும் போக மாட்டேன், என்ன தேடி வாங்கன்னு சொன்னாரு. இங்கேயும் வந்து நான் எந்த கட்சிக்கும் போக மாட்டேன், என்ன தேடி வாங்கன்ற, யாருக்கும் அடிமையா இருக்கலன்னு நான் சொல்லிட்டாரு. அங்கேயும் அதே தான் சொன்னாரு.
அதான் ஏன்னா அங்க தேடி அங்க வந்து வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்சிலையும் அங்கே ஒரு குட்டி கதை சொன்னாரு, இங்கே ஒரு குட்டி கதை சொன்னாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கங்க அங்க ஏதோ ஒரு கதை சொன்னாரு, இங்க பாத்தீங்கன்னா லைன் கதை ஒன்று சொன்னாரு. சிங்கம் சிங்கம் சிங்கம்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா அணில்ன்றாங்க ஒரு பக்கம் காக்கான்னுக்குறாங்க. இவர் புதுசா சிங்க கதையை சொல்லிட்டாரு. ஓகே எனிவே எண்ட் ஆஃப் த இது வந்து தளபதியா அவர் வந்து மக்களுக்கு ஆட்சி புரிவேன் அப்படின்றது தான் சொல்றாரு. இருந்தாலும் இது விஜயை நக்கல் பண்றதுக்கோ கிண்டல் பண்றதுக்கோ நான் சொல்லலாமா? நான் இப்பவும் சொல்றேன், விஜய் அரசியலுக்கு வரணும், வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆனா அது எப்படி செய்யணும், ஏது செய்யணுன்றத தெளிவா அடிச்சாருன்னா இன்னும் சூப்பரா போய் தமிழ்நாடு எங்க ரீச் ஆவார். மேபி இன்னும் அடுத்தடுத்த இதுல அவருடைய எதெல்லாம் மிஸ்டேக்னு சொல்லி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அடுத்த பேச்சு பேசும்போது நம்ம பார்க்கலாம். புஷியானந்த மாதிரி கூட இருக்கவங்க எங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும்? அததான் அவரும் சொன்னார், புஷியானந்த வச்சுக்கிட்டு எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா அவரே சொல்லிட்டாரு. என்னன்னா அதை விட சில விஷயங்கள் பேசியிருக்காரு அவரா. இதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், இது ஏன்டா நீங்க நிக்கிறீங்க, எந்த இதுக்கடா அப்படி நிக்கிறீங்களா, என்ன மனசு கேட்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு அவர். ஏதோ புஷியாந்த வச்சு என்ன இவர் தேர போறாரு, எங்க தேர போறாரு, எங்க மாநாடு நடத்த போறாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லாமே ஃபாலோ அப்ல இருக்கிறாரு. யார் என்னென்ன வீடியோ போட்டாலும் சரி, என்னென்ன மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் வந்தாலும் எல்லாத்தையும் ஃபாலோ அப்ல இருக்கிறாரு. அவர் கரெக்ட் தான். புஷியானந்த் விஜய் வரத்துக்கு முன்னாடி தான் இவர் ஆட்டம். விஜய் வந்த பிறகு அவரு ஓரணில்னு நினைக்கிறேன். விஜய் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு கரெக்டா. இவர் எங்க வரைக்கும் கொண்டு போனோன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவர் ஹேண்டில் பண்றாரு. இப்ப தெரியுது அப்ப ஃபுல்லா அவரை நம்பி இல்ல. விஜய் இல்லாத வழி தான் இவர் ஆட்டம். விஜய் அங்க என்ட்ரி ஆனோன்னா இவர் தலை திருக்கி ஓடி வருவார்னு நினைக்கிறேன். எனிவே ஸோ விஜயருடைய ரசிகர்களா இருக்கட்டும் இல்லைன்னா தாவேக்காவுடைய தொண்டர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்திகரமா இருந்தது, அவங்க நினைச்ச விஷயங்கள்லாம் வந்து பேசினாரா இல்லை இதை பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வை என்னன்றதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நல்லா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோங்க, தமிழ்நாடு மக்களை புரிஞ்சு எழுதி கொடுங்க. தலைவன் இன்னும் பிச்சு உதறுவாரு. ஒரே ஸ்கிரிப்ட் என்ன ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன தேவையோ அது அப்படின்னு சொல்லுங்க. என்ன தேவையோ அதை கரெக்டா எழுதி கொடுங்க. கரெக்டா எழுதி கொடுங்க. தமிழ்நாடு மக்கள் மனநிலையை புரிஞ்சு எழுதி கொடுங்க. தலைவர் இன்னும் பிச்சு உதறுவாரு. ஓகே ஸோ எனிவே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.